ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம பத்திரிக்கை வச்சு நம்ம குலதெய்வ கோயில்ல சாமி கும்பிட போறோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வந்து நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு, அப்புறம் அருளாம் பாப்பாவோட குலதெய்வம் கோயிலையும் வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்க இருந்துலாம் தென்காசில இருந்து நம்ம இளந்தரை கொண்டான் ராஜபாளையத்துக்கு தான் நம்ம போறோம், சோழசேரிக்கு. ஸோ இன்னைக்கு அந்த vlog தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். முரம்புல போய் நம்ம வந்து மாலை அந்த பத்தி சூடெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கு லட்சுமா? அத்தையால வர முடியல, ஏன்னா அங்க இருந்து இங்க வரணும், அதனால அத்தையால வர முடியல. அப்புறம் எங்க அப்பா அம்மாவாலையும் வர முடியல, அப்புறம் வந்து அக்கா மச்சானாலையும் வர முடியல. அதனால நம்ம வந்து நம்ம தர்ஷன் நாங்க 3 பேரும் போய் பிளான் போட்டிருந்தோம். நம்ம ஊருக்கு ஷிஃப்ட் ஆறனால நம்ம சீக்கிரம் இங்கதான் கோயில் இருக்கு, நம்ம அங்க இருந்து இங்க வந்தா ஒரு பெரிய செலவாகும் சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பத்திரிக்கை வச்சா சாமி கும்பிட்டா மட்டும்தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். அவங்களும் சாரி தைச்சிட்டு பிளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இப்ப போய் பத்திரிக்கை வைக்கிறோம். நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை போய் வைங்க நீங்க, அதனால உங்க பேச்சை கேட்டுட்டு நாங்களும் போய் வெள்ளிக்கிழமையே போய் பத்திரிக்கை வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே சாயங்காலமே நாளைக்கு வந்து யாருக்கு பாருங்க, நாளைக்கு பத்திரிக்கை ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுக்க போறோம். செகண்ட் பத்திரிக்கை வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை. சோ அது நம்ம இங்க இருக்கனால தர்ஷனோட தாய் மாமாவுக்கு கொடுப்போமா இல்ல தாத்தா பாட்டி கொடுப்போமான்னு பாருங்க. தாத்தா பாட்டிக்கெல்லாம் கணக்கு கிடையாது, தாய் மாமாவுக்கு தான் கணக்கு. அது நீங்க அடுத்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னோட தாய் மாமாவுக்கு கொடுக்க ஏன் ஃபர்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா, இங்க இருந்து மெட்ராஸ் போகணும். மாமா வந்து பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. சோ ஆகையால் வந்து நம்ம பால் காய்ச்சிக்கு போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். மற்றபடி ஒண்ணு, ஏன்னா மெட்ராஸ் ரொம்ப தூரம். இந்த டயத்துல வந்து நான் எல்லாத்தையும் பட்ஜெட்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான். இப்ப போயிட்டு சென்னையில போய் நான் கொடுத்துட்டு திருப்பி வந்தேன் அப்படின்னா திருப்பி நான் சென்னைக்கு போகணும். அடுத்த மாசம் 17 18 நினைக்கிறேன் பால் காய்ச்சி, அதுக்கு போற மாதிரி இருக்கா. சோ அதனால நம்ம ஒரேதான் போயிட்டோம்னா எல்லா ஃபேமிலியா இருப்பாங்க, எல்லாருமே அப்பா அம்மா எல்லாம் வச்சு மாமாக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். சூப்பரா இருக்கும்ல அது, எல்லாருமே வச்சு கொடுக்கறது. அதனால அந்த மைண்ட் செட்ல இருக்கும். அதனாலதான் மாமா என்னோட தாய் மாமாவுக்கு கொடுக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சொல்லிதான் இங்க இருந்து தர்ஷனோட தாய் மாமா. ஏன்னா தர்ஷன் வீடு தான், அதனால தர்ஷன் தாய் மாமாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களோட அத்தைக்கு கொடுத்துட்டு, அங்க ஒரு மாமா இருக்காருல்ல, அதுவும் அவனுக்கு ஒரு மாமா அத்தை தானே, அதனால அங்கேயும் கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு வருஷம் கிடையாது, யாருக்குனாலும் எப்பனாலும் நம்ம கொடுத்துக்கலாங்கிற ஒரு ஐடியா தான். இந்த மாசத்துலயே பெரிய தலை எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம், வீட்டுல முடிச்சிருவோம் நம்மளதான். அதனால பாப்போம். சரி, இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு எடுத்துறாங்க, உங்களை மீட் பண்றோம். ரூமுக்கு வந்துட்டோம். இந்த மாலை வாங்குறாங்க லட்சு. தர்ஷன் எந்திரிச்சிட்டான். கையில என்னடா, என்ன மாலை வச்சிருக்க கையில? இப்போ வந்து மாலை வாங்கிட்டு நம்ம போய் சாமி கும்பிடுவோம். பத்திரிக்கை வச்சு தர்ஷனோட வீட்டு பால் காய்ச்சி பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட போறோம் நாங்க. என்னடா அது பெரிய மலை அது கூட கையில கொடு, அது தட்டில் வைக்க முடியாது. இந்த அங்க இருக்கு, எடுத்துட்டு வந்து பத்தி எல்லாம் ஒன்று மட்டும் எடுத்து பத்தி கீழே வச்சு, ஒன்று மட்டும் கீழே வை. ஒன்று மட்டும் கீழே வை. ஓகே. மெதுவா இங்கதான் போட்டது, இல்ல அங்க போட. சரி இங்க போட்ட நான் சொல்லி இருக்கேனா, சிவன்ராஜ் வந்துச்சு இல்ல, அதெல்லாம் இங்கே போட்டது. அங்கே மாசிமா எங்க ஊர்ல போட்டது. பன்னீர் ஒன்று சரி போட தெரியல, பண்ணி கொடுத்து 2 சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுத்துருக்கேன். இந்த இதையும் கொடு. தர்ஷா மரியா குடுமா முடியா, இது பிடிச்சுக்கோ, சும்மா பிடிச்சு கீழே குடிப்போ, கீழே குடிப்போ, கீழே குடிப்போ. வரமாட்டாங்க.
அண்ணன் சொல்லுவானே மஞ்சு பேருக்குள்ள அந்த சாமி 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 சார் அப்படி ஓகே நீ கையை எடுத்துரு. அது தாத்தா பேரு. பச்சாச்சு தசா தாத்தாக்கு பத்திரிக்கை வந்துடுங்கன்னு சொல்லு பால் காய்ச்சிக்கு. ம் நோவா சும்மா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஃபைனலி. இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம இளந்தரை கொண்டானுக்கு தான் போகிறோம். அருளோட அம்மா அப்பாவோட ஆமாம் சாமி கும்பிட்றோம். கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குல்ல, கும்பாபிஷேகத்துக்காண்டி கோயில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால நாங்கள் வந்து நாங்களாம் சாமி கும்பிட்டு வந்துடுற மாதிரி. அங்கே யார் இருக்காங்களோ என்னன்னு தெரியல. சரி நாங்கள் ஓகே டப்படா இங்கே பாரு தர்ஷா. சரி இப்போ அவங்க வந்து இளந்தரை கொண்டு தான் போகிறோம். கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு போவோம். அப்படி இங்கே செம கூலிங்காக இருக்குங்க. நல்லா காற்று வருது, கூலிங்காக இருக்கு. சாமி நாங்கள் கும்பிட்டுட்டோம். இங்கே வந்து விளையாட்டு ஜாமான் இருக்குன்னு பார்த்தா விளையாட்டு ஜாமான் இல்லை. அதனால நாங்கள் போகிற வழியில தஷ்குட்டிக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம ஒழிஞ்சுக்கிட்ட நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, திருப்தியாக கும்பிட்டாச்சு. இப்போ வந்து எங்கள் குலதெய்வம் இளந்தரை கொண்டாடில் இருக்கிற என்னோட குலதெய்வத்தை தான் பார்க்க போகிறோம். அம்மா அப்பா குலதெய்வம், அதுவும் என் குலதெய்வம் தான். ஓகே போலாம் வாங்க. இது அருள் அம்மா அப்பாவோட குலதெய்வம் கோயில் இங்கேயும் இருக்கு, அங்கே இருக்கு. அங்கே போகணும் இனிமே தான். எடுத்துக்கோ நம்ம கோயில் தான். ம் ரைட். பாபாவா இந்த சேலை இருக்கு பாபா சூடம் அருள வர என்னடா ஓகே. வேலை நடந்துகிட்டு இருக்கு கோயில்ல இந்த கும்பாபிஷேகத்துக்கு. பூ போட்டு தான் தரிசா இருக்கு. நம்ம பூ வச்சுட்டு போயிருவோம். சூடம் பொறுத்துறது இல்லையோ? அப்படியே மேல இது மாதிரி போட்டுருமா? அந்த பத்திரிக்கை மெதுவா தர்ஷா. Guys, welcome to Maggie vlogs. Maggie Darshan vlogs. Maggie vlogs. சாமி கும்பிட்டாச்சு, நல்லபடியா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போக்கி பயணம் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாமா? எப்படி எவ்வளவு நேரம் வந்திருக்குன்னு தெரியல, கம்மியா தான் இருக்கும். ஓகே இருக்கட்டும், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோ வரும்? பத்திரிக்கை கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுக்கறதா வரும். மிஸ் பண்ணாம நாளைக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு பாருங்க. Dress வச்சு, ஆமா ஆமா, பழம் வச்சு, பூ வச்சு, பொட்டு வச்சு, பூவா பூ வைக்கணுமே.
வாங்கணும்லடா, காசு கூடனா வாங்காம இருப்பியா? அப்போ அப்போ மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா எனக்கு மல்லிகைப்பூ வாசை இன்னும் தீரல. இன்னைக்கு அந்த அக்கா ஃப்ரீயா கொடுத்த மல்லிகை போய் வச்சிருந்துருக்கலாம். நீ எல்லாம் அங்க போட்டு சாமிக்கு போட்டேன், அம்மனுக்கு. நான் விளக்கு சார் வைக்கிறதா பிளான். எல்லாம் டிராவல், வெயில், தண்ணி குடிங்க எல்லாம் பண்ணுங்க. ஆமா, நல்லா தண்ணி குடிங்க, நிறைய இளநீ குடிங்க. இப்ப போய் கூட நாங்க இளநீ தான் குடிக்கணும்னு வச்சிருக்கிறோம். கண்டிப்பா டிராவல்ல வயித்தை ஃபுல்லா பண்ணா இளநீ தான் பெஸ்ட். கீரமங்கலம் வந்து எப்ப போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை கழிச்சுதான் நாங்க கிளம்புறோம். நாளைக்கு வந்து ஊர்ல இருந்து வண்டி வந்து நைட்டு வந்துரும், நைட்டு இல்லாட்டி மிட் நைட் வந்துரும். என்னம்மா? ஆமா, வந்தது நம்ம ஞாயிற்றுக்கிழமை திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு முடிஞ்ச அளவு நைட் ஏத்த ட்ரை பண்ணுவோம். ஆமா, வந்த உடனே ஏத்திட்டோம்னா உண்மைக்கே அது கொஞ்சம் இடைஞ்ச இல்லாம இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி ஏத்திட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. நைட் எப்படியே 12 மணி ஆகுது தூங்க. ஆமா ஆமா, ஏத்திர வேண்டியதான் நைட் 12 மணியா? ஏன் அவன்லாம் மதியம் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூங்க 2:30 ஆயிருங்க எங்களுக்கு. கீழே படுத்துட்டானா பிரச்சனை இல்லை, அவங்க அம்மாச்சி உசுரம் வாங்குவான். மேல வந்துட்டா எங்க உசுரம் வாங்குவான். நீ கீரமங்கலத்துக்கு போய் தான் என்ன பண்ண போறான்னு தெரியல. வெளியில அலையாம இருந்தா போதும், அப்புறம் கருத்துருமா, சூடு புச்சு. நம்ம வந்து இப்ப வந்து தென்காசி நோக்கி பயணம் பண்ணுறோம். சரி, அதனால இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நல்லா வேண்டிக்குங்க. நம்ம நல்லபடியா பால் காய்ச்சணும், எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையில புது வாழ்க்கை மாதிரி, அது புது வீடுங்க, புது புது கல்யாணம் மாதிரி நாங்க புது வாழ்க்கைக்குள்ள போக போறோம். இதுக்கப்புறம் வர நாட்கள், வர வருஷங்கள் எல்லாமே நல்லதாவே நடக்கணும் வேண்டிக்குங்க. சோ அடுத்த வேலை சந்திக்கும் வரை உங்க எல்லாத்துக்குமே நல்லதாவும் நடக்கும். கண்டிப்பா எல்லாரும் நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நான் நினைச்சது நடக்கிற மாதிரி நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். எல்லாருக்கும் நம்பிக்கை ஒண்ணு மாறாது. நான் நம்பாம இருந்தேன், நம்புறேன். இப்ப நடந்து கான்பிடென்ட்டா இருங்க. தர்ஷா தள்ளுங்க, கான்பிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களோட பாய்.